சபை. இந்த தெய்வீக சபையில மாற்றமும் இங்க பெரியவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமதருமை தாய்மார்கள். தாய் குலங்களா? இவங்க எல்லாம் யாருமே தாய் குலங்கள் அம்மா. நம்மளை அழிக்க வந்த பேய் குலங்கள் இவங்க எல்லாம். ஓய், அவங்க இருந்தாதான் நம்ம ஹீரோ. ஆமா சார், அங்க ஒரு பேய் இருக்கு பாரு சாமி, முக்காடு போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வேலை சாமி. நாம ஜீரோ தான், அவங்க தான் ஹீரோ. அம்மா அறுபெரும் தாய்மார்களும் சரி, பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய ஆமா மாணவ மாணவிகளும் ஆன்றோர் சான்றோர்கள் 64 கலை புராணம் ஆமாங்க 96 தத்துவங்கள் நிகண்ட நன்கொள்களை கற்றுவந்த உண்மைதான் தனவான்களும் சரி அனைவற்ற பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ராஜசபை. இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனம் கனிந்த வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். என்ன காரணம்? என்னம்மா ஏன் இப்படி கும்பிடுறீங்க? இல்லம்மா, வர வேஷக்காரன் பூரா 9 மணிக்கு கூத்த ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கிறோம். சரி, வர வேஷக்காரன் பூரா ஜனங்களையே பார்த்து கும்பிடுறீங்க. 9 மணிக்கு மேல இருந்தா 3 பேர் கீழே 1-2 கூட இறங்குறதுல பாவம். சரி, அதனால இந்த 3 பேருக்கு ஒரு கும்பிடு சாமி. 3 பேர் யாருங்கற? அருமையா நாளைக்கு சாமி. எப்படி யாருங்கற? யாரு? இது ராகு கேது சனி. ஏய், நாங்க இல்லடா, உனக்கு வேலையே இல்லடா. ஆமா ஆமா சாமி. அம்மம்மா கலருக்கும் சட்டைக்கும் எப்படி மோவரிங்க எப்படி சட்டையா அதுதா தம்பி. வணக்கம் வணக்கம் தம்பி, பீ சாப்பிடுறியா? நீயே சாப்பிடு. ஆமா சரி அம்மம்மா. அம்மா சரி, போனால் போகட்டும். அப்படி இல்ல, அதாவது சரி நம்மளுக்கு மனம் கோவாமல் அன்னவது கொடுத்து எப்படி அருமையான சாப்பாடு செய்து நான் எத்தனையோ ஊருக்கு நாடகாட போயிருக்கிறேன். எத்தனையோ ஊர்ல போய் டெய்லி நைட் சாப்பாடு சாப்பிடுறோம். இந்த ஊர்ல சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமாமா, ஆனா எல்லாம் 2 இலையும் சாப்பிட்டான். இலையும் சாப்பிட்டா? 2 இலை சாப்பாடு. எல்லாம் அவளுக்கு சாப்பாடு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த சாப்பாடுல ஒரு குறை கண்டுக்கிட்டேன். என்னடா பேசலாமா? சத்தியமான குறை கண்டுக்கிட்டேன். என்ன குறை? சாப்பாடு போட்டது தப்பா கூட நினைக்கிட்டோம். ஆனா அந்த சாப்பாடுல சின்னதா ஒரு குறை. என்ன குறை? 4 பேருக்கு அப்பதான் தெரியும். என்ன பண்ணி ரசம் கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டாங்க. ரசம் தண்ணியா தான் இருக்கும். நாளைக்கு காலையில கூத்துட்டு அம்மா ஊர்ல போய் அடுத்த தடவை வர கூத்தாடிங்களுக்கு கடலமாவு 4 கிலோ அரைச்சு ஊத்துங்க. இல்ல சாமி, கொஞ்சம் போண்டா மாவு கலந்துரு சொல்லு. அதுதான் கடலை மாவு. அது ரெண்டுமே ஒண்ணுதானா? ஒண்ணுதான். கொலன்னு சரி சாமி. அல்வா வாட்ட ஊத்துவாங்க. அருமையான சாப்பாடு, அருமையான சாப்பாடு. நம்மளுக்கு அருமையான சாப்பாடு செய்தி. ஆமா, இப்படி தீப ஒளி சரி தின்னது உன்னது நெஞ்செரியும் திருவிளக்கு ஏற்றி வைத்தார் அந்த தெய்வம் அறியும். ஆமா சரி, அப்படி மனம் கோவாமல் நம்மளுக்கு அப்பளம் உப்பளத்தோட சரி, அதாவது போதுன்னா எந்திரிக்கே விடுறதில்ல. ஆமா சாமி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமா, களைத்து வருவோருக்கு கஞ்சி ஊத்த ஆச்சி அம்மா, சோர்ந்து வருவோருக்கு சோறு போடும் ஆச்சி அம்மா. அந்த அம்மாளை போல அருமை நல்ல உண்ட மகாலட்சுமி சகோதரிகள் நம்மளுக்கு சாப்பாடு பரிமாறிய அவருடைய குடும்பங்களும் இந்த வேண்டுதல் வைத்த காரணத்தினால தெய்வத்திற்கு குறை வைக்க கூடாது. யாருடைய கடன் வைத்தாலும் எப்படி கந்துகார கடன் கட்டுறியா? ஐயோ, அது நமக்குமே பட்டாத்து சாய் பிவே சோளக்காட்டுல வந்து ஓடி போயிருவேன். கந்துகாரனை கண்டாவே ஓடி ஒண்டிக்கிறான். பெத்த எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு கூட நான் பயந்துக்கிறதுல சாமி. அந்த கந்துகார ஞாயிற்றுக்கிழமை கந்துகாரனை பார்த்ததே எனக்கு உசிரியா போயிருக்கு. கேளு, கந்துகார ஊர் காய்ச்சா வாங்குற ஒண்ணு நீ வந்து கட்டுறியா? நெசமாலும் பார்க்கும் போது எப்படி மின்னு போய் நிக்கிற? கந்துகார ஊர் பக்கத்துல போய் ஒரு கூத்தாடணும். இந்த மாதிரிதான் கோமாளி வந்திருந்தாங்க. இந்த கோமாளி பேர சொல்லி சொன்னதுக்கு வாத்தியார் போன் நம்பரை நோட் பண்ணி யார் செட்டு கூத்துட்டீங்க அப்படின்னு கேட்டு அந்த கந்துகாரு தினமும் போன் அடிச்சுட்டு இருக்கிறாரு வாத்தியாருக்கு. கூத்தாண்டா வந்து கை கால உடைக்கலான்னு இல்ல சாமி, நான் காலை அது வண்டி எடுத்துட்டு இப்படியே போயிடுறேன். இப்படியே பழங்கோட்டை போய் வீட்டுக்கு போயிடுறேன். அம்மா அப்படி யாருடைய கடன் வைத்தாலும் தெய்வத்துடைய கடன் வைக்க கூடாது. தெய்வத்திற்கு அதாவது தொண்டு செய்தால் தேனாக வளைவது பொழியும் என்று ஐதீகத்தில் உள்ளது. அப்படி மோட்டு காட்டிலே எழுந்தள்ளி உள்ள அதாவது முந்தி பிறந்த முத்து முனியப்பன், இந்த முனியப்பனிலே அருள் பெற்று அதாவது வீரக்கல் கிராமம் ஆனை கவுண்டனூர் காட்டு வளவு யாருடைய குடும்பத்தார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது பாப்பாயம்மாள் குடும்பத்தாரும் ராஜி அவர்களும் அதாவது மயிலி அவர்களும் பழனியம்மாள் அவர்களும் கணபதி அவர்களும் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் இன்று ஓர் இரவு அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். சரி, அதாவது தாமரை தபசு இருக்குது, வர்ணமலை தபசு இருக்குது. இந்த ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பக்தியான நாடகம், பக்திமயமான நாடகம் அர்ஜுனன் தபசு. இந்த நாடகத்தில் நான் யாரு அதை சொல்ல முன்பதாக எனக்காக அன்பளிப்பு செய்த அருமை சகோதரர் பேரு
லோகு அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி அந்த முனியப்பனுடைய அருள்பார்வை பெற்று அவருடைய குடும்பத்திலே எந்த ஒரு குறைமால் இல்லாமல் சுகசீவியாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லடி, இந்த உலகத்துல எத்தனையோ அதாவது சேனல் இருக்குது. ஆமா சாமி, எத்தனையோ சேனல்கள் நாடக கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும் நமக்காக இன்று விடிமு பொழுதும் நம்முடைய நாடகத்திற்காக கருப்பூர் வெள்ளாளப்பட்டி எங்க இருக்குது? ஐயோ சாமி, அது லண்டனுக்கு அந்த இருக்குது சாமி. இல்லைங்க, இப்ப கருப்பூருங்க அப்படி தோல் கட்டுக்கு வந்தாண்ட. தோல் கட்டுக்கு என்னத்துக்கு போனா? டெய்லி அங்கதான் வேலை. ஓய், கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நம்முடைய உயிரிலும் மேலான அருமை சகோதரர் செல்வமையா அவர்கள். ஆமா, சரி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆறுயிர் சகோதரர் செல்வமையா அவர்கள் விடியும் பொழுதும் எல்லாம் ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுப்பாங்க. ஸ்டாண்ட் வச்சு விட்டு போய் தூங்குவாங்க. விடியற வரைக்கும் இந்த உலகத்திலே அவர் ஒண்டி தான் கையிலேயே புடிச்சு எடுக்கிறவர். ஐயோ சாமி, விடியவே கையிலேயே புடிச்சா நசிங்க போயிடாது. என்னத்த சொல்ற? செல்லு சொல்றேன். அப்படி சொல்லு. ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையா? இல்ல சாமி. இப்ப பார்க்கின்ற மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா இல்லையா? ஆமா ஆமா. இந்த நாடக கலை மென்மேலும் வளர வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு விடியும் பொழுதும் நமக்கு வருகை தந்து நம்முடைய அதாவது ஆடக்கூடிய நாடகத்தை அவருடைய செல்போனிலே பதிவு செய்து உலகமெல்லாம் ஒளிபரப்புகிறார். காலையில போய் தூங்குவார்னு நினைக்கிறியா? இந்த நாடகத்தை எப்படி எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு அவருக்கு பகல் இரவு ரெண்டுமே தூக்கம் இல்ல. ஆமா சாமி, ஒரு வாரம் அந்த வீடியோ வர்றதுக்கு. அதனால இன்னைக்கு நான் பாடுறத மறுபடியும் எல்லாருமே இந்த யூடியூப்ல பாக்கலாம். நாம ஒருவேளை செத்து போயிட்டா கூட பாத்துக்கலாம் சாமி. யாரே உயிரோட இருக்கிறவங்களா? இல்ல, நாம செத்து போயிட்டா பேர்பட்ட கூத்தாடி ஆடுனாங்களா அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த காட்டு அளவுல ஆடக்கூடிய இந்த அதிர்தவச நாடகத்தை எப்ப வேணாலும் பாக்கலாம். அடுத்த வாரம் பாத்துக்கலாம் சாமி. அப்படி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மா, பாஞ்சாலம் மூலத்தில் வந்த என்னுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன சாமி? உங்களுடைய பெயர் என்னம்மா? அடியே, என்னுடைய பெயரோ உங்களுடைய பெயரோ பாஞ்சாலி. ஓ, உங்களுடைய பெயரோ பாதனஞ்சலி. பாஞ்சாலி. அந்த பொட்டிக்காரனு கொஞ்சம் காது கொஞ்சம் செவிட இருக்குது. நாம தெளிவா சொன்னா கூட தப்பு சொல்றாங்கம்மா. அம்மா, என் பெயரோ பாஞ்சாலி. அப்படி பாஞ்சாலியாக இருப்பினும் யாகசேனா. ஓ, யானசேனை. அது சனி பண்ண வார்த்தையே பேசக்கூடாது. இல்ல, பேச மாட்டேன். யாகசேனா. ஓ, யாகசேனா. கிருஷ்ணை. ஓ, கிருஷ்ணனை. சரி. அப்படி கிருஷ்ணை யாகசேனா பாஞ்சாலி என்றாலும் என்னுடைய தந்தையார் எனக்கு முதலாக வைத்த பெயர் திரௌபதி. முதல் வைத்த பெயரோ திரௌபதி. ஆமா, சரி. இப்படி திரௌபதி என்று முதலாக பெயர் வைத்திருந்தாலும் இந்த கடல் சூழ்நிலைய பூவலையிலே அவனி 56 தேசத்திலே என்னை மகளாக நீங்க பேச்சுக்க. நீங்க எவ்வளவு நேரம் கூத்தாடுறீங்க?
இந்த கடல் சூழலுடைய பூவுடையிலே என்னை மகளாக பெற்றெடுத்த என் தந்தையார் யாரு? அவர் எந்த நாட்டிற்கு அரசன்? அம்மா அவர் பாச்சால ராஜனோடி அடியான அடி அடிச்சு சேலத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சேலத்துல கூத்தாடுமே. சரி, நீங்க எல்லாம் கூத்தாடி போட்டு என்கிட்ட சம்பளம் கொடுத்து டெம்போ எடுத்துட்டு போயிட்டீங்க. ஆமா, அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு நாடக லீவு. ஆமா, சரி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு கேப் இருக்குது. நம்ம மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என் பொண்டாட்டி மாமியா வீட்டுல தக்கறா. சரி, அப்படியே போய் பொண்டாட்டி பார்த்தா அப்படிங்க, மாமியால பார்த்தா அப்படிங்கோ. மாமியால பார்த்து ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தா அப்படியே இருக்கும். சரி சரி அப்படின்னு என் மாமியா மேல இந்த ஆசையில நேரா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி உட்காந்து. சரி, உட்காந்த உடனே பஸ்ல ஒரு ஆள் இல்ல. அட எல்லாம் இறங்கி போயிட்டான். ஒண்ணு பார்த்தோம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் தானே முதல்ல ஏறேன். அட அப்படியா? ஏறன உடனே சீட் கடிச்சு போச்சு எனக்கு சேலத்துலயே. சரி சரி, நான் விடிய நாடகான கலப்புக்கும் உங்ககிட்ட வாங்கின அடிக்கு சீட்ல உட்காந்த மயத்துல கம்பி சாஞ்சி தூங்கி போயிட்டேன். அட ஏகப்பட்ட கூட்டம் ஏறிச்சேன். சரி, நேரா பஸ் சேலம் ஓமலூர் வந்துச்சு. சேலத்துல இருந்து அட ஓமலூர்ல வந்து இறங்குற கூட்டம் இறங்குது, ஏற கூட்டம் மேல ஏறிச்சு. சரி, அட ஏறனது அந்த கூட்டத்துல நிறைய போட்டுச்சாரா. நல்ல தாச்சோடு பொம்பளை, நல்லா குண்டு பொம்பளை, நல்லா 500 லிட்டர் தண்ணி பேர்லாட் இருக்கும். ஏறி வந்து நான் இப்பதான் பஸ் சீட்டு கம்பி பெருசு பெருசா இருக்குது. ஆமா ஆமா, நான் அடி சீட்ல உட்காந்து தெரியாத அந்த பொம்பளை வந்து கம்பி சாஞ்சி இப்படி நல்லா உதவு கொடுத்து நின்னுச்சு. ஆடுதுண்டு. ஆனா அந்த நேரத்துல கண்டக்டர் சீட் அடிச்சுட்டு வந்தா அப்படி அந்த பொம்பளை பார்த்த உடனே ஏமா பொம்பளை தசோடு பொம்பளை நின்று இருக்கிறியே, பிரேக் கிரேக் அடிச்சா கீழே வந்து போயிட மாட்டேன், நல்லா கையை தூக்கி கம்பியில புடிமானாரு. கம்பி புடி அப்படின்னு கண்டக்டர் சொல்ல, ஓ இந்த பொம்பளை கண்டக்டர் நமக்கு நல்லதுதான் சொல்றா அப்படின்னு கையை தூக்கி இப்படி ரெண்டு கையை கம்பியில புடிச்சு. ஆட கையை தூக்கி புடிச்ச உடனே கீழே கரை சாக்கெட் போய் 2 கொட்டி கழிச்சிடான். ஆடா அதை கொக்கி கழட்டு 2 சாராய் டீ போட்டு வந்து ஏன் தலை மேல அழுத்திக்கிறேன். நான் என்ன உழுதுச்சா என்ன ஏன் தலை மேல சாராய் டீ போட்டு வந்து உழுது போச்சு. நான் என்னடா பஸ்ல இவ்வளவு இடம் இருக்கும்போது துணி மட்டி கொண்டு வந்து நம்ம மேல வச்சுக்கிறாங்களே, எனக்கு தூக்கங்கெல்லாம் கப்புன்னு கழிச்சு போச்சு. என்னடா நம்ம மேல இருக்குன்னு கைய நான் புடிச்சு இழுக்க, அந்த பொம்பளை இழுக்க, நான் இழுக்க, அந்த பொம்பளை இழுக்க. என்ன டிபியா ஏன் இழுக்குறன்னு கேளு. கைக்கு சக்கனா சன்னல தூக்கிட்டு போலாம்
கொடுத்தான். அடேய். ஆட நாளுக்கு அந்த பொம்பளைக்கு ஏகப்பட்ட சண்டையாயி போச்சு. சரி. ஆட அந்த பொம்பளை ஏன்டா புண்டவாய் ஆளுக்காரா? ஆ. நானே என் புருஷன் தொல்லை தாங்க முடியாத எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அட. ஏன்னா நீ அதை புடிச்சிருக்கிற அப்படின்னு பெரிய சண்டை. அட. உடனே கண்டக்டர் பஸ் நிறுத்தி விட்டான். ஆ. எங்க சண்டைக்கு பார்த்த உடனே ஆ. ஆட இறங்கி வந்து என்ன உங்க 2 பேருக்கு பிரச்சனை ஆ. அப்படின்னு கண்டக்டர் கேட்டா அப்படியே ஆ. இப்படிதான் சாமி அந்த பையன் தூக்கத்துல புடிச்சு எனக்கு புடிச்சு இழுத்து விட்டான் ஆ. அப்படின்னு அந்த ஏண்டா? புடிச்சு இழுத்து விட்டான் ஆ. அப்படின்னு அந்த கண்டக்டர் கிட்ட சொல்லிச்சு அந்த பொம்பளை. ஆ. அது கண்டக்டர் சொல்றான். சரி. சரி ஏதோ அரியா பையனா இருக்கிறான் ஆ. தூக்கண்டல இதை தெரியாது புடிச்சு இழுத்து விட்டான். அடடே. இதை நீ பெருச்சு பண்ணாத சாமி. ஆ. 4 பேர் தெரிஞ்சுன்னா பேப்பர்ல போட்டு பஸ் பேருக்கு எடுத்து விடுவாங்க ஆ. அப்படின்னா ஆ. எப்படி பேப்பர்ல போடுவாங்க? எப்படி? அரசு பேருந்தில் பயணம் செய்யும் போது ஆ. வாலிபர் தலையில் முளை விழுந்து திடீர் பலி. ஏண்டா? மொழியே டீப்பு சோடா. ஐயோ சாமி பேப்பர்ல போட்டு பேரை எடுத்து விடுவாங்க. அதனால நீ சண்டை பண்ணாத சாமி அடியான அடி வயிறு ஓடி வந்து சாமி. ஆமாம்மா அம்மா உன்னுடைய தாய் தந்தைகள் யாரு? என் தந்தை யாரோ யாரு? துருவத மன்னன். ஓ துருவத மன்னன். ஆமா. சரி. என் தாய் யாரோ யாரு? கோகிலாவதி. ஓ கோகிலாவதி. ஆமா. சரி. புருஷதை என்று சொல்லக்கூடிய ஆ. கோகிலாவதி ஓ கோகிலாவதி. என்னுடைய தாயார். அவருடைய தாய் தந்தை இருவருக்கும் அப்படி இருவருக்கும் ஆமா. நான் மகளாக பிறந்தேன். சரி. என்னுடன் பிறந்தவர் யாரு? யாரம்மா? யாரு? துருஷ்டதுயுமனன். ஆ. அப்படி பிறந்தார். பிறந்தார். என்னுடைய அண்ணன். அண்ணன். அப்படி பிறந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் இந்த பாஞ்சாலி ஆகிய நான் ஆ. நீ பிறக்க என்ன காரணம்? ஓய் நீ இந்த புவனத்துல பிறக்க ஆமா என்ன காரணம்? எங்க அப்பா தான் சாமி காரணம். உங்க அப்பன்தான் எங்க அப்பா அசாத புண்ணை மூடிட்டு சினிமாவுக்கு போறதா நான் பிறந்திருப்பனா? அதானே. எங்க அப்பா பண்ண வேலை தான் சாமி பிறந்துட்டேன். ம். அம்மா சரி. இந்த மானிட மனிதர்கள் ஆமா. பிறப்பதற்கு காரணமே இல்ல. அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஓஹோ இந்த மனித ஜீவராசிகள் ஆ. இந்த உயிரினங்கள் எல்லாம் சரி. இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். ஆ. ஆனா சரி. நான் பிறப்பதற்கு என்னம்மா ஒரு காரணம்? முக்கியமான காரணம் உண்டு. ஐயோ என்னம்மா காரணம்? என்ன தெரியுமா? என்ன? அம்மா ஆ. என்னுடைய தந்தையாராகப்பட்ட சரி. யார் துருவத மன்னனும் ஆ. துரோணரோ ஆ. அதாவது சிறுவயது முதல் ஓஹோ பாலிய சிநேகிதர்கள். ஓ உடன் பிரிய நம்பர்கள். ஆமா ஆ. நண்பர்கள் ஆ. இருவருமே சரி. ஒரு அதாவது ஆ. ஒரு பாடசாலையில ஆ. ஒரு ஆசிரியர் இடத்துல ஆமா. படிக்கக்கூடிய மாணவர்கள். சரி. யாரு ஆசிரியர்? யாரு? யாரு? அக்னிஹோத்திர மகாமுனிவர். ஓ அக்னிலோகர மகாமுனிவர். ஏன்டா இப்படி அழிஞ்சு போற? அக்னிகோத்திர மகாமுனிவர். அப்படி சொல்லுடா. ஆ. அந்த அக்னிஹோத்திர மகாமுனிவர் இடத்துல சரி. பாடங்களை படிக்கக்கூடியவர் ஆமா. என்னுடைய தந்தையாரும் ஆ. அதாவது துரோணர். துரோணாச்சாரியார். அப்படி குரு சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் சரி. என்னுடைய தந்தையாருக்கு புரியாது. ஆ. சரி. ஆனா துரோணருக்கோ கற்பூர புத்தி. ஓஹோ. குரு சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் ஆ. உடனடியாக புரிந்துவிடும். அடடா. அதனால என்ன செய்தார்? என்ன செய்தார்? என்னுடைய தந்தையாராகப்பட்ட ஆ. அதாவது துருபதன் ஆ. நண்பா ஆ. குரு சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் எனக்கு புரியவில்லை. புரியல. நீ எனக்கு குருவாக இருந்து ஆ. குரு சொல்லக்கூடிய பாடங்களை எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆ. இன்று ஆ. நான் ஒரு நாட்டிற்கு இளவரசன். இளவரசன். நாளை நான் ஒரு நாட்டிற்கு மன்னனான பிறகு பிறகு நாடு நகர நவனித செங்கோல் சரி. அனைத்திலையுமே உனக்கு பாதிக்கு பாதி தர்றேன். ஓ அப்படி என்று துரோணாச்சாரியாருக்கு உங்க அப்பா சொல்லுகிறார். ஆமா. சரி. சொன்ன உடனே ஆ. அனைத்து அஸ்திர சாஸ்திரத்தையும் ஆ. என்னுடைய தந்தையாருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆ. யாரு? துரோணர். துரோணர். அப்படி கற்றுக் கொடுத்த உடனே ஆ. அம்மா ஆ. சில காலம் முடிந்தது. சரி. பாஞ்சால நாட்டிற்கு ஆ. என்னுடைய தந்தையார் அரசனானார். அரசனானார். ஆமா. ஆ. அந்த துரோணரோ ஆ. அதாவது ஒரு அந்தனர் குலம், சரி. ஒரு பாப்பனார் குலம். குலம். ஆமா. சரி. அப்படி சொல்லக்கூடிய அந்த அந்தனர் ஆ. துரோணரோ சரி. ஒரு கிருபி என்ற பெண்ணை மணமுடித்தார். ஏன் நல்ல பொம்பளைகளை கல்யாணம் பண்றது ஏன் கிறுக்கி கல்யாணம் பண்ணாங்க? கிறுக்கி இல்லடா, கிருபி. ஓ கிருபி. கிருபாச்சாரியாருடைய சகோதரியா விளங்கக்கூடிய ஆ. கிருபி என்ற பெண்ணையும் மணமுடித்தார். யாரு? துரோணர். ஆமா. சரி. அப்படி துரோணாச்சாரியார் மணமுடித்து ஆ. அஸ்வத்தாமன் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். ஓ, சரிங்க. அப்படி பெற்றெடுத்து ஆ. அவரோ அந்தனர். ஆ. அவருடைய குடும்ப சூழ்நிலை ஆ. ஏழ்மை குடும்பம். ஆமா. ஆமா. சரி. அதனால ஆ. அந்த குழந்தைக்கு ஆ. ஒரு பால் கொடுப்பதற்கு கூட ஆ. வசதி இல்ல. ஓ அவங்க கிட்ட பால் கொடுக்கறது கூட சத்துல சாமி. சத்து இல்லையா? சொசைட்டில வாங்கி கொடுத்துறது. ஏன்? ஆமா ஆமா சாமி. அதனால என்ன என்ன செய்தார்? செய்தார்? என்னுடைய அதாவது ஆ. துரோணருக்கு சரி. ஒரு யோஜனை வந்தது. எப்படி அம்மா? என்னுடைய தந்தையார் இடத்துல ஆ. அன்று சொன்னார் இல்லையா, ஆமா. நாடு நகரம் எல்லாம் கொடுக்கறோம் ஓஹோ. அப்படின்னு ஆ. நம்ம தந்தை அதாவது நம்முடைய நண்பன் சொன்னா. ஆமா. அதனால அவனிடத்துல சென்று ஆ. அதாவது உதவி சிறுவயதுல, கேட்கலாம். ஆ. ஆமா, சரி. சொன்ன வாக்கு கொடுத்ததை போல ஆ. அவங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டா சரி. மறக்காம அந்த உதவியை செய்வான் செய்வான். அப்படின்னு சரி. பாஞ்சால நகரத்திற்கு வந்தார். ஆ. வந்த உடனே சரி. அதாவது என்னுடைய தந்தையார் இடத்துல ஆ. நண்பா ஆ. நான் தான் உன்னுடைய நண்பன் ஆ. துரோணர் வந்திருக்கிறேன் ஆ. அப்படின்னு சொன்ன உடனே சரி. நான் வந்து ஒரு நாட்டிற்கே மன்னன். மன்னன். நீ ஒரு நாளைக்கு 5க்கும் 10க்கும் அந்நியத்தை கையேந்தி பிழைக்கக்கூடிய ஒரு அந்தணன். ஆமா. நீ ஒரு பாப்பான். சரி. அப்படி இருக்கும் பொழுது ஆ. நீ எப்படி எனக்கு நண்பனாக முடியும் அப்படி என்று சொன்னார். சரி. அப்படி சொன்ன உடனே ஆ. சரி, ஆ. செய் நன்றி ஒரு மனிதராக பிறந்தா ஆமா. நன்றியை மறக்க கூடாது. ஆமா சாமி. நன்றியை மறந்து விட்டு பேசலாம். ஆமா. அதனால சரி. நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? ஒரு குடிமக்களில் ஒருவராக வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே ஆ. அதாவது மிகவும் கஷ்டம். ஆமா. பால் கொடுப்பதற்கு கூட காசு இல்ல. வசதி வாய்ப்பு இல்ல. ஆமா. ஒரு பசு மாடாவது கொடு
சரி அப்படின்னு கேட்டான். சரி. ஏனென்றா அன்றைய தினத்துல நம்ம வாக்கு கொடுத்தது போல நாடு நகரத்தெல்லாம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னுடைய தந்தையார் தவறாக புரிந்து கொண்டார். அப்படி புரிந்து கொண்ட பிறகு இப்படி கேட்ட உடனே அதாவது பசு மாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது வந்தபடியே சென்று விடு என்று அவமானம் செய்தார் துரோணாச்சாரியாரை. ஆமா. சரி. அப்படி அவமானம் செய்த உடனே அரே துருவதா ஒரு பாஞ்சால் நாட்டிற்கே மன்னன் என்ற மமதையால் இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டார். இப்பேற்பட்ட அதாவது அரசவையில அனைத்து நாட்டு அரசர்களும் அமைச்சர்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்பேற்பட்ட எனக்கு அவமானம் நேர்ந்து விட்டது. யாரால உன்னால அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் சொல்லி கொடுத்தனும் அஸ்திர சாஸ்திர வித்தைகள் எல்லாம் அது போல உன்னை போல் ஒரு மாணாக்களுக்கு உபதேசம் சொல்லி கொடுத்து உன்னை என்னுடைய தேர்வடி கம்பத்தில் கட்டி தரத்தரவனை இழுத்து வந்து என்னுடைய பாதத்தில் விடச்சையாவிட்டால் அதாவது நான் வந்து துரோணாச்சாரியார் இல்ல அப்படின்னு சபத வைக்கிறார். அப்படி சபத வைத்த உடனே சபதத்தை நிறைவேற்றி விட்டதற்காக அந்த லட்சுமி வெறியோடு வெளியே வந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு செய்தியானது வந்தது. எப்படி? அதாவது பரசுராமராகப்பட்டவர் அவரும் ஒரு அந்தனர். அப்படி அந்தனராக இருந்தவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருள் எல்லாம் தன்னை போல ஒரு அந்தனர்களுக்கு தாரமாக கொடுப்பதாக அறிவித்தார். அந்த செய்தி அறிந்த அந்தனர்கள் அனைவற்ற பேரும் பரசுராமிடத்துல செல்ல எல்லா தாரங்களும் எல்லாம் துரோணாச்சாரியார் போகின்ற பொழுது அவருக்கு ஒண்ணுமே இல்ல. எப்ப கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா என்னிடத்துல இருப்பது எதுவோ அதை உனக்கும் கொடுத்திருப்பேன். காலதாமதமாக வந்தபடினால் என் கையிலே ஒன்றும் இல்லை என்றாலும் என்ன என்னிடத்துல அனைத்து வித்து அதாவது அஸ்திர சாஸ்திரங்கள் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அல்வத்தியம் இப்படி சொல்லக்கூடிய அஸ்திர சாஸ்திரங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. 3 நாள் 6 பொழுது வரைக்கும் அந்த துரோணாச்சாரியா நம்பி வந்துட்டாரே அப்படி என்பதற்காக பரசுராமனிடத்துல தனுர்வேதம் அனைத்தையுமே அறிந்தார் துரோணர். அப்படி அறிந்த பிறகு அஸ்தினாபுரத்தில் வந்து அடைக்கலமானார். யார்? துரோணாச்சாரியா. கௌரவர்கள் பாண்டவர்கள் மற்றுமுள்ள மாணவர்களுக்கு குருவாக நியமித்தார். யார்? பீஷ்மர். ஆமா. அப்படி பிதாமகர் நியமித்த உடனே அம்மா என் தந்தையாரோ அதாவது கோகிலாவதி என்ற பெண்ணை மணமுடித்து சில காலம் குழந்தை இல்லாமல் போனது. யாஜர் விபயாஜர் இரு முனிவர்களை அதாவது இமயமலை சாரலிலே அழைத்து வந்து பாஞ்சால நகரத்திலே ஒரு யாகம் செய்தார். பாஞ்சால செய்த யாகத்திற்கு பாஞ்சால யாகம் அப்படி என்ற பெயர் வந்தது. அப்படி பாஞ்சால யாகத்திலே முதலாக என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணதேவன் பிறந்தார். அப்படி பிறந்த பிறகு இரண்டாவதாக அந்த வானுயர்ந்த வேள்வித்தையிலே உதித்திட்ட உத்தமி நான் இரண்டாவதாக பசுவாகும் பவித்திரத்தையில் புறப்படுத்த இந்த பாஞ்சாலி என்னுடைய பெயர். அப்படி பாஞ்சாலியாக இரண்டாவதாக நான் பிறந்தேன் அந்த யாகத்துல. அப்படி பிறந்த உடனே ஒரு வில்லொன்று பிறந்தது. வில்லொன்று பிறக்குது. பிறந்த உடனே ஒரு வில்லொன்று பிறந்தது. அப்படி பிறந்தவுடன் அம்மா என்னை யாருக்கென்று பிறக்க வைத்தார்? யாருக்கம்மா? அம்மா இந்த துரோணரை அதாவது துரோணாச்சாரியா அப்படி சவத வச்சுட்டு போயிட்டாரு. அப்படி சவத வச்சுட்டு போனதுனால இவரும் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி அம்மா ஒரு நாள் ஒரு தினத்துல இந்த மாணவர்களுக்கு எல்லாம் குருவாக இருந்து துரோணாச்சாரியா சொல்லி கொடுத்தார் இல்லையா அனைத்து வித்தைகள். அதனால அதாவது மாணவர்களை கேட்கின்றார். எப்படி? யாரு? மாணவர்களே நான் வந்து உங்களுக்கு குரு, எனக்கு நீங்கள் குருதட்சணை தர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே குருவே உங்களுக்கு எப்பேற்பட்ட குருதட்சணையா இருந்தாலும் சரி மாணவர்களாகி நாங்கள் உடனடியாக செய்ய தயாரா இருக்கின்றோம் அப்படி சொன்ன உடனே எனக்கு பொன்பொருள் திரவியங்கள் எதுவுமே தேவையில்லை. என்னுடைய எதிரி வாழ்நாள் எதிரி அந்த பாஞ்சால நாட்டு அரசன் அந்த துருபதனை என்னுடைய தேர்வடி கம்பத்தில் இழுத்து வந்து என்னுடைய பாதத்தில் விட செய்யணும். அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய குருதட்சணை உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே துரியோதனாகப்பட்டவன் சேனை திரட்டி கொண்டு பாஞ்சால நகரம் வந்து வந்த உடனே அம்மா என்னுடைய தந்தையாரை வெல்ல முடியாமல் தோற்று போய் அஸ்தினாபுரம் வந்தார். அதன் பிறகு அர்ஜுனராஜன் உரக்ரோணி சேனையோடு இந்த பாஞ்சால நகரம் வந்து என்னுடைய தந்தையாரிடத்தில் சபர் போர் செய்து என்னுடைய தந்தையாரை சண்டையிலே வென்று அவருடைய தேர்வடி கம்பத்துல தன்னுடைய குரு சொன்னதை போல தலை கீழாக கால்மேலாக கட்டி தரத்தரவனை இருந்து வந்து குருவாகிய துரோணனுடைய பாதத்தில் விட செய்தார். அப்படி விட செய்த உடனே நம்மள ஒரு நாடாளக்கூடிய மன்னன் இவங்க ஆள்ல போய் இப்படி உழுந்து கிடக்கு. அப்பொழுது என்னுடைய தந்தையார் ஒரு சபதம் வைக்கிறார். எந்த ஒரு மாணாக்கனுக்கு நீ உபதேசம் சொல்லி கொடுத்து தேர்வடி கம்பத்தில் கட்டி இழுத்து வந்தாயோ அவனுக்கு தோளுக்கு இசைந்த ஒரு பெண்ணும் உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் பிறக்க செய்து உன்னை நான் மடிக்கின்றேன் அப்படின்னு சபதம் வைக்கிறார்.
அதன் பிரகாரமாக இந்த யாகத்திலே துரோணரை கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு துஷ்டதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை பிறக்க வைத்தார். அவர்தான் என்னுடைய அண்ணன். உங்களுடைய அண்ணன். ஆமா. அவனுடைய தோளுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணுன்னா என்னை வென்ற மாவீரன் யாரு? அதாவது அர்ஜுனன். அர்ஜுன மகாராஜா. சரி. என்னை வென்ற மாவீரன் அர்ஜுனன் தான். அதனால அவனுக்கு நாம் ஒரு பெண்ணை கொடுக்கணும், ஒரு வெற்றி பரிசாக அப்படி என்று எண்ணி என்னை பிறக்க வைத்தார். அப்படி பிறக்க வைத்திருந்தாலும் அம்மா இப்படி அர்ஜுனன் தான் என்னுடைய கணவர் என்று சிறு வயது முதல் பெரிய வயது வரை என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். ஒரு நாள் ஒரு தினத்திலே என்னுடைய நகரத்திற்கு ஒரு செய்தி வந்தது. அரக்குமா மாளிகையிலே ஐவர் பெற்ற பாண்டவர்களும் அத்தையாகிய குந்தமா தேவியும் ஆண்டு மணிந்தார் என்ற செய்தி வந்தது. இது உண்மை என்று சில பேர் நம்பினார்கள், சில பேர் நம்பவில்லை. அம்மம்மா இப்படி அர்ஜுனருக்கென்றே என்னை பிறக்க வைத்திருந்தாலும் இப்படிப்பட்ட செய்தி வந்து விட்டதே அப்படி என்று சொல்லி சுயவரை ஏற்பாடு செய்தார் என்னுடைய தந்தையார். ஆமா. இத்தா சிவரம், பந்தய சிவரம், ஈர சிவரம் என்று 3 சிவரத்திலே இத்தா சிவரம் என்பது அதாவது தன்னுடைய விருப்பத்துக்கேற்ற கணவாளனை தேர்ந்தெடுப்பது. எனக்கு அதாவது ஏற்பாடு செய்ததோ பந்தய சிவரம். பந்தை வைத்து பந்தயத்தில் ஜெயம் பெற வேண்டும், என்னுடன் பிறந்த வில்லை வளைக்க வேண்டும், மச்சத்தை வீழ்த்தி மறுமான தொடுத்து இந்த மங்கையை மாலையிடுவது யாரோ அவருக்கே இந்த திரௌபதி உரிமை, பாஞ்சால நாட்டு இளவரசி இந்த பாஞ்சால கன்னி உடைமை அப்படி என்ற சுயவர செய்தி அறிந்த அனைத்து நாட்டு அரசர்களும் அந்த என்னுடைய தந்தையாருடைய கட்டளை ஏற்றி பாஞ்சால நகரம் வந்து வளையாத வில்லை வளைத்து பார்த்தார்கள். யாராலையும் வளைக்க முடியவில்லை. அதாவது அந்தனர் ரூபத்திலே ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனரே வந்து என்னை கைப்பிடித்தார். அப்படி ஒருவர் வில்வளைக்க நான் ஐவருக்கும் தேவியானே. அப்படி தேவியான பிறகு எங்க ஏகச்சக்கர வனம், அந்த ஏகச்சக்கர வனத்துல பர்ணசாலையில என்னுடைய அத்தையாகிய குந்தமா தேவி உள்ள இருந்தாங்க. இப்பயுமே ஒரு புது பொண்ணு புதுமா படைக்கு ஆலங்கரைச்சு உள்ள கூட்டிட்டு வரதான் வழக்கம். உண்மைதான். அத்தையாகிய குந்தமா தேவி அந்த புறத்தில் வந்த உடனே வாசல் நின்று அம்மா நான் வெற்றி பரிசாக அதாவது ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கன்னி என்ற வார்த்தை கனியாக விழுந்தது. ஆமா. அப்படி விழுந்த உடனே அப்பா கனியாக இருந்தால் என்ன ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். பரவாயில்ல சாமி, உங்க அக்கா அருமையா வாசனை சொல்லிக்குது. கனியா இருந்தா என்ன, கன்னி பொண்ணா இருந்தா என்ன, 5 பேர் வச்சு வாழுங்க, 5 பேர் வச்சு வாழுங்க அப்படின்னு உங்க அத்தை சொல்லி இருக்குது. பரவாயில்ல, எனக்கு இப்படி ஒரு மாமி அமையாது போயிருச்சுடா தாய்களா. நாளைக்கு வாடா இன்னொரு கல்யாணம் பண்ணாமையா. ஆமா. சரி சாமி, 5 பேர் வச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. பாண்டவர்களோ ஐவர், நீங்க அண்ணன் தம்பிங்க. கனியா என்ன ஒரு பெத்த தாய் வேற என்ன சொல்லுவாங்க. ஆமா சாமி. அதனால அம்மா கனி அல்ல ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே வெளியே வந்து பார்த்தார். அடடா இது என்ன ஆச்சரியம், இப்பேற்பட்ட வார்த்தையானது நம்முடைய வாயில வந்து விட்டது. ஆனால் இது ஏதோ ஒரு விபரீதமாக போய்விடும் அப்படின்னு யோசித்தாலும் தாயாருடைய வார்த்தை ஏற்காத பிள்ளைகள், தாய் சொல்ல தட்டாத பிள்ளைகள். அதனால கனியாக இருந்தாலும் கன்னி பெண்ணாக இருந்தாலும் ஐவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டாங்க. அதனால நான் தருமன், துரியோதனன், அதாவது அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்களுக்கு நான் அருங்கிலை திரௌபதி மனைவியாக வாய்த்தேன். அப்படி வாய்த்த பிறகு எங்களுக்கு எதிரி யாரு? என்னுடைய கணவருடன் பிறந்த அதாவது பெரியப்பா பிள்ளைகள். அந்த 5 வயதுல அண்ணன் தம்பிங்க, 10 வயதுல 15 வயதுல பகையாளி, 20 வயதுல எதிராளி. ஆமா. சரி. அப்படி பங்காளியாக இருந்தவர்கள் பகையாளியாக மாறி எதிராளியாக மாறி எத்தனையோ வஞ்சகம் செய்தார்கள். அனைத்து வஞ்சகத்திலுமே தப்பித்து கடைசி முடிவாக என்ன செய்தார்? நாங்க வந்து எங்க தர்மராஜர் என்னுடைய மூத்த கணவர் யுதிஷ்டருக்கு அதாவது இந்திரபிரசத்திலே ஒரு மாளிகை அமைத்து நாங்க அங்க வரவேற்றோம் கௌரவர்களை. அதுல அவமானத்தோடு அஸ்னாபுரன் என்ற துரியோதனன் அதை போல ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு பளிங்கு கல்லுல பளிங்குமா மண்டபம் கட்டிடம் ஒன்று கட்டி காமிக்க வரவழைத்து சூதினால் தர்மரை இசையை செய்து பகடை ஆடி நாடு நகரம் நவனித செங்கோல் நலமுடன் தோற்ற பின்பு ஆண்டு 12 அந்நியாத வாசம் ஒன்று கழித்து வந்தா அங்குள்ள பிரகார பாதிராஜ்யம் தர்மரை பகடையாட வைத்து என் கணவருக்கு பகடை சூதுன்னா கொஞ்சம் விருப்பம். அப்படி பகடையாடி அனைத்தையுமே இழந்த பாண்டவர்கள் தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு கால அந்நியாத வாசம் கழித்து உயிருடன் அஸ்னாபுரம் திரும்பி வந்தால் உங்களுக்கு ஏற்ற நாட்டை கொடுக்கிறோம் அப்படின்ற குரு பெரியோருடைய சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அவருடைய வார்த்தை ஏற்று நாங்க பாண்டவர்கள் அம்மா 8 வனமானது முடித்து விட்டோம். 8 வனம் முடிச்சாச்சுங்க. சரி. இந்த ஊர்ல கூத்தாடுறோம்னா இந்த ஊர்காரங்கள்ட்ட அனுமதி இல்லாம ஆட முடியுமா? ஆடவே முடியாதுங்க. ஆமா. அது போல நாங்கள் இப்போது இருப்பது எங்க? 9வது ரோமரிஷி வனம். ரோமரிஷி பகவான் வனத்துல அவருக்கு சொந்தமான இந்த வனம் அவருடைய அனுமதி இல்லாம ஓராண்டு காலம் இந்த வனத்துல காலம் கழிக்க முடியுமா?
முடியுமா? முடியாது. அவருடைய அனுமதி பெற்று இந்த மனத்தில் நாங்க இருக்கின்றோம். கணவரை சந்திக்கிறோம். அப்படி ஆகட்டும் மாமா.